ஐசே 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 உன்னதாண்டி. என்ன சித்தி? சொல்லுங்க சித்தி. இந்தா இட்லியே பிடி, சாப்பிடு. பரவாயில்ல சித்தி. வேண்டாம். புடினா புடி, சொல்றதே கேளு. அம்மாக்கு ஏதோ ஒரு கோவம், அதனால அது பிடிச்சு திட்டிட்டு போகுது. அதை உடனே மனசுல வச்சு ஞாபகப்படுத்திட்டு நீ வாட்டுக்கு சாப்பிடாம கிடப்பியா? காலேஜ் போகாம இருப்பியா? நீ வாட்டுக்கு விறுவிறு விறுவிறுன்னு போக வேண்டியதானடி. நீ ஏண்டி பசுக்கு பசுக்கு நின்றுகிட்டு இருக்க? அது போகக்கூடாதுன்னு தான் சொல்லும், திட்டும். கோவத்துல ஒரு கோவத்துல எல்லாம் சொல்றது பேசுறது தானே. நீ எதுக்கு மச மச நிக்கிற? நீ வாட்டுக்கு விறுவிறுன்னு போனன்னா என்ன? ஆ? நீ பாட்டுக்கு நின்னுக்கிட்ட, அதுக்கு கோவம் தாங்கல. அது எங்க கிளம்பி என்கிட்ட நல்லா தானடி பேசிட்டு இருந்துச்சு. அம்மா காலேஜ் போயிட்டு வரேன்னு சொன்னேன், அது அமைதியா இருந்தது. சரி நீ வாட்டுக்கு அது கோவமா இருக்குன்னு சொல்லி கிளம்பி போக வேண்டியதானே. நீ ஒன்று சொல்ல அது ஒன்று சொல்ல அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி போவேனா போகாம கிடப்பியா? உன்னோட லைஃப் உன் கையில தான் இருக்கு, நீ தான் அதை பார்த்துக்கணும். பெண்ணை சுற்றி நடந்தாலும் கண்டுக்க கூடாது. நீ பாட்டுக்கு விறுவிறு நான் போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானடி. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. அதை விட்டுட்டு சும்மா உருன்னு இப்படி உக்காந்துருக்கு. பொம்பளை பிள்ளை நல்லா தைரியமா பேசுறது இல்ல. மா என் மேல என்னம்மா தப்பு இருக்கு? என் மேல ஒரு தப்பும் இல்லை. எனக்கு தோணுனதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். போமா, உனக்கு தப்பா இருந்தா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு நீ பாட்டுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன காலேஜ் போகாம இப்படி உக்காந்துருந்தா நல்லாவா இருக்கு சொல்லு? சித்தி, நான் தான் எந்த தப்புமே பண்ணல. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லம்மா. அவங்களாதான் பூக்காரங்களாதான் கொடுக்குறாங்கன்னு நானும் சொல்றேன்ல சித்தி. அம்மா அப்புறம் ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்றாங்க, கேட்டுக்கவே மாட்றாங்க. அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? அப்புறம் இதுக்காண்டி என்ன காலேஜ் போக கூடாது அப்படி இப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. அவங்க ஒரு மாதிரி மூஞ்ச காட்டவும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிட்டு. அதான் சித்தி பேசாம நான் பாட்டுக்கு வந்துட்டேன். காலேஜே நீ போவேனா அப்படின்னு. சரி விடுமா, சாப்பாட சாப்பிடு, அப்புறமா என்னவா இருந்தாலும் பேசிக்கிடலாம் என்ன? ஐசக்கா சாப்பிடு. ஐசக்கா எனக்காக சாப்பிடு. ஐசக்கா பாமா இருக்கு, உன்னை பார்த்தாலே தெரியுமா? சே, நீ எவ்வளோ ஃபீல் பண்ற? இவ்வளோ ஒருத்தி சும்மா சாரி கேட்டுட்டே இருக்கா சித்தி. ஐயோ, என் நேர காலமான்னு தெரியல. செவனேன்னு நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். யாருக்கிட்டையும் நின்று கூட பேச மாட்டேன். வம்பு கிம்பு வந்து தொலைஞ்சிரும். நாம ஒன்று சொல்ல அவக ஒன்று சொல்ல, ஏதாவது யாராவது அம்மா கிட்ட போட்டுட்டு போயிடுவாங்களே அப்படின்னுட்டு ரொம்ப உஷாரா இருப்பேன் சித்தி. செவனேன்னு நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருப்பேன். அந்த நேரம் இந்த பூக்காரமா இந்தா இந்தா புடி புடின்னு கொடுத்தா என்ன சித்தி பண்ண? வாங்காம இருப்பனா சொல்லுங்க? எல்லாம் புரியுது டி, இது எல்லாம் புரியுது. என்ன செய்ய? அம்மா அப்படி நினைக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பிள்ளைக்கு என்னமோ ஏதும் ஆயிடுதோ என்னமோன்னு ஒரு பயம். அதனால தான் அது கோவப்பட்டுட்டு கிடக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா உனக்கு உடம்பு வேற முடியாமல் வந்துட்டா, காய்ச்சல் வேற வந்துட்டா, அதுதான் அது ரொம்ப பயந்துட்டு பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுதோ என்னமோன்னு. வேற ஒன்றும் இல்லை டி. இந்தா இந்தா. எனக்கு இப்போ வேண்டாம் சித்தி, நான் அப்புறமா சாப்பிட்றேனே. சொல்லு பேச்சே கேட்க மாட்டியாக்கும். புடின்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏன்னா இப்படி பிடிவாத பிடிச்சிட்டு இருக்க நீ? நீ நல்ல பிள்ளை, எல்லா சொல் பேச்சு கேட்பதன டி. ஏன் அப்புறம் பிடிவாத பிடிக்கிறா? பிடிவாதம்லாம் பிடிக்கல சித்தி. எனக்கு சாப்பிட்றதுக்கு சத்தியமா இப்போ பிடிக்கல சித்தி. சாப்பிடவே இஷ்டமே இல்லைன்னா பார்த்துக்கிடுங்க. அதான் சாப்பிட்டாலும் உமட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்ன இப்படி பண்றியோ தெரியலப்போ. அம்மா சமாதானப்படுத்தினா தான் சாப்பிடுவியோ? என்ன மச்சான், காலையில இருந்து டல்லாவே இருக்க? அம்மா ஃபோன் பண்ணி சாப்பிட வாடா சாப்பிட வாடான்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு போகாம அப்படியே நின்னா என்ன அது அர்த்தம்? சாப்பிடல போயிட்டு. எல்லாம் யாரை பத்திடா? ஐஷுவை பத்தி தான் ஒரே திங்கிங்கா இருக்கு. பாவம்டா, என்னால அந்த பிள்ளை இப்போ காலேஜ் போகாம கிடக்கு. அதான் கஷ்டமா இருக்குடா மச்சான். சாப்பிட்றதுக்கு இஷ்டமே இல்லை. அம்மா கால் பண்ணி கூப்பிடுறாங்க தான், ஆனால் எனக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குதுடா. அவங்க அம்மா காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பிள்ளை பாவம் என்ன தப்புடா பண்ணுச்சு? நான் பண்ண தப்புனால அந்த பிள்ளை இப்போ மாட்டிட்டு முழிக்குதுடா. அந்த பிள்ளைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. பாவம்டா. என்னால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு கிடக்கும் போல. ச்சே, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் மச்சான். அதான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஏன்டா அப்படிலாம் பண்ணோன்ட்டு. அம்மா கூப்பிடுது தான் போகணும், ஆனால் சாப்பிடலாம் இஷ்டம் இல்லை மச்சான்.
பாவம் அந்த பிள்ளை என்ன நிலமையில கிடக்கோ தெரில. ஓ, ஐஷுவை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? ஸோ நான் உன்கிட்ட சொன்னேன், பொறுமையா பண்ணிக்கலாம் இருடா, அப்புறம் டைரக்டா போய் பேசு வையின்னு சொன்னா கேக்குறியா? ஆ, பேசவும் மாட்டேங்கிற. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பூக்காரம்மாட்ட சொல்லாதனாலும் நீ கேட்டியா? நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. இப்ப எங்க போய் நிக்குது பாரு இந்த பிரச்சனை. பா, ஒரு கூட பூவை 2 3 நாள் தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்தா உங்க வீட்டை சும்மா விடுவாங்களா யாரா இருந்தாலும்? ஐயோ கடவுளே, நான் சொல்றத கேட்டியா நீ ஃபர்ஸ்ட்? இப்ப பாரு மாட்டிட்டு முழிச்சிட்டு கிடக்க. எல்லாம் என் தப்புதான் மச்சான். நான் கேட்டிருக்கணும் நீ சொல்றத. ஒரு நிமிஷம் கேட்காம என் இஷ்டத்துக்கு பண்ணி தொலைச்சிட்டேன். இப்ப பாரு மாட்டிட்டு கிடக்கேன். சொல்றத கேட்கணும், அதை விட்டுட்டு இப்படி பண்ணா அப்புறம் இப்படித்தான். சரி சரி வண்டி எடு, கிளம்பு போலாம். இல்லடா, இந்த பூக்காரக்கா ஐஷு வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு போனாக. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த அக்கா வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அக்கா வந்து ஐசு எப்படி இருக்கா, அவங்க அம்மா கிட்ட பேசுனாங்களா அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சாதான் மச்சான் எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாட்ட ஒரு முக்கியமான வேலைம்மா, நீங்க சாப்பிடுங்க வரேன்னு சொல்லிட்டேன். அறிவு கெட்டத்தனமா பண்ற. போடா, முதல்ல சாப்பிடு, அப்புறம் அந்த அக்காவை வந்து பாப்ப. இல்லடா, சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கலடா. ஃபர்ஸ்ட் ஐஸோ பத்தி தெரிஞ்சுட்டு தான் மற்றதை நான் யோசிக்கணுமே. சரி, அதுக்கு மேலே உன் விருப்பம். நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சாப்பிட சொல்லு. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம். பாவம் இல்லை, நீ வந்தோன்னே சாப்பிடுன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்னால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாவம் தானே, அதுக்கு தான் சொல்கிறேன். ம், அது என்னவோ உண்மைதான்டா. அம்மாக்கு நான் தான் எல்லாமே. சரி சரி, ஓகே மச்சான். சரி நீ பார்த்து கிளம்பு, நான் போவா அப்போ. நீ இங்கே தான் இருப்பியா, இல்லை உனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கவா? இருடா, நான் மட்டும் தனியாக நிற்கலாமா இங்கே? அதுக்கு தான். ஓ, சரி சரி. சப்பா, இந்த கல்யாண வீடுகளுக்கு மொய் எழுதியே என் புருஷன் நொந்துருவார் போல டீ. வாங்கின சம்பளத்துக்கு பூரா இந்த மாதம் மொய் எழுதி தான் கரெக்டாக இருக்கும் போல. எம்புட்டு தேவை அவைக்கு போகிறது சொல்லு. கல்யாணம்னு ஒரு பத்திரிக்கை, காது குத்துன்னு ஒரு பத்திரிக்கை, பால் காய்ச்சுன்னு ஒரு பத்திரிக்கை, எம்புட்டு பத்திரிக்கை டீ. அப்பா கரெக்டாக சொன்னப்போ அப்படித்தான் பொழப்பு. 100 200 300லாம் போட முடியல டி. நேரம் 500 தான். நாம போய் மொய் எழுதுன்னு போயிட்டு நின்னா பக்கத்தில் போடுற அம்பட்டு போய் 500 தான் இருக்கு. நம்ம 100 200 கொடுக்க சங்கடமா இருக்கு. 300லாம் இப்போ சீப்பாக போச்சுன்னா பார்த்துக்கங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு பொழப்பு. அதான் ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு அடக்கேன். என்னடா செய்யணும்? அடுத்த வாரம் எங்கள் மாமா வீட்டில் தேவை வருது. ஐயோ அதுக்கு பாவம், நான் என்ன மொய் எழுத போறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன செய்ய? அவ ஏற்கனவே 5000 போட்டு தள்ளியிருக்காவ. ஏன் தான் 5000லாம் மொய் எழுதுறாவன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம செய்யும்போது எம்புட்டு கஷ்டமா இருக்குல்ல. ஏங்கக்கா சொல்லுங்க. பூக்காரக்க என்ன புதுசா ஊருக்குள்ள வந்திருக்க? பஸ் ஸ்டாண்ட்ல தானே நீ வித்துட்டு தெரிவ? மல்லிகைப்பூ எம்புட்டு? மல்லிகைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. எம்புட்டு ரேட்டு இன்னைக்கு போடல? பூ ரேட்டு மொளம் 150 ரூபா விற்கிதுக்கா. அது சரி, இந்த பக்கம் ஐஸுன்னு ஒரு பிள்ளை காலேஜுக்கு போகும்ல, ஐஸு வரியா? அது கூட ஒரு கருத்த பிள்ளை பவித்ரா போகும்ல, 2 ஜோடியா போகுங்கல்ல அங்கே காலேஜுக்கு. ஐஸ்வர்யா. ஏன்க்கா ஐஸ்வர்யான்னா நம்ம மல்லி அக்கா அம்மாவளா? அவள் தான் ஐஸு. அவளை தான் சொல்லுவாளோ? பவித்ராவும் அவளை உன்னத்தான் படிக்கிறாளுவ. அவளை தான் கேட்பாவ போல. ஆமாம் ஆமாம், ஐஸ்வர்யா மல்லி அக்கா பாவ. ஏன் கேட்குறிய ஐஸ்வர்யாவை? ஒன்றும் இல்லைக்க, அவ வீடு எதுன்னு மட்டும் காட்ட முடியுமா? பிள்ளையே பார்க்கணும், தெரிஞ்ச பிள்ளை. காலேஜுக்கு போகல, உடம்பு கிடம்பு சரியில்லையே என்னமோ தெரியல. அதான் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அவ வீடை மட்டும் கொஞ்சம் காமிக்கிறீங்களா? ஒரு எட்டு நான் பார்த்துட்டு ஓடிடுறேன். வீட்டை காமிக்கணுமா? எங்கூட அந்த பக்கம்தான், வாங்க. ஏக்கா பூக்காரி என்னத்துக்கு அவளை தேடி வந்திருக்கிறான்னு ஒன்றும் விவரம் முடியலையே. என்னத்துக்கு பூக்காரி அவளை தேடி வரணும்? அது பூக்காரிக்கு அவளுக்கு என்ன, பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரெண்டுவெல்லாம் இருக்குமோ? அப்படித்தான் போல. என்னவா இருந்தா நமக்கு என்ன டீ? வா, எதுவா இருந்தாலும் சரி பார்ப்போம் என்னத்துக்குன்னு. இவ என்னத்துக்கு தான் வந்திருக்கான்னு கண்டுதான் பிடிச்சிருவோமே. சரி முழிக்கா, வாங்க எங்க பின்னாடியே வாங்க. சரிங்கக்கா, பின்னாடி போகலாம். அப்பதான் வீடு கரெக்டாக காமிப்பாவ. நாமளும் கண்டுபிடிச்சி பேசி முடிச்சுட்டு பொழப்புக்கு போகணும். பூ வஞ்சு வாடி போச்சுன்னா சரிப்பட்டு வராது. போய் வித்து எடுக்கணும் இல்லையா? இந்த வீடு தான் அவ வீடு. கரெக்டா நிக்கிறாவளே மல்லிகா, இங்க பாரு, இந்த பூக்கார பொம்பளை ஒன்று தேடி வந்திருக்கு. எட்டி நவரு யாருன்னு பாப்போம். நீ அவல்ல எதுக்கு யாவோட தேடி நீ வந்திருக்கப்பா? எதுக்கு யாவோட தேடி வந்திருக்க? ஆத்தி எடி
கேட்டலா? ஏக்கா அப்படி பதற? ஏக்கா ஐசு பிள்ளைய கேட்டுதான் இந்த பொம்பளை வருது. ஐஸ்வர்யா வீடு காமிங்க, ஐஸ்வர்யாவை பார்க்கணும் அப்படிங்குது. ஐஸ்வர்யா வீடு காமிச்சதுனால அப்புறம் தான் உன்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஐஸ்வர்யா வீடுன்னு கேட்க வந்தாக்கா கூட்டிகிட்டு வந்தோம். யாருக்கு அப்படி கத்தி எடுக்கிற? அதுக்கிட்ட என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்க வேண்டியதானே? கிறுக்கு பிடிச்சவளிகளே என்னத்துக்கடி என் வீட்டை காமிச்சு ஏன் ஆத்தி நான் என்ன பண்ணுவீங்க புள்ள? ஏன்டி இந்த அநியாயம் பண்ணி தொலைகிறியா? என்னத்துக்கடி என் மாவளை பார்க்க வந்திருக்க நீ? என் மாவ வாழ்க்கையை நாசமாக்க வந்திருக்கிறியா? ஏற்கனவே அவள் பேயரைஞ்ச கணக்கா இருக்கா. அவள்கிட்ட பூவை தூக்கி கொடுக்கவும் அதை கொடுக்கவும் சாக்லேட்டை கொடுக்கவும் இப்போ என் பிள்ளை என்ன நிலைமை? நீ ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி மூளையில் உட்காந்துட்டு சாப்பிட கூட மாட்டிக்கா. ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிற? அவள் காலேஜுக்கு பிடிக்கல போல போகிறதுக்கு. உன்னாலதான் எல்லாமே. இப்போ எனக்கு உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. உன்னை நான் ஓ வீடு தேடிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஏன் வீட்டுக்கு தேடி வரியா? என் மாவ நீ காலேஜ் போகலன்னா அவளை தேடி என் வீட்டுக்கு அப்படித்தானே? என் மோட என்ன பண்ண காத்திருக்க? கொல்ல பாக்குறியா? நரபலி கொடுக்க போறியா? என்ன கொடுக்க போற? எதுக்கு என் பிள்ளைய நீ துரத்திட்டே தெரியற? எதுக்குன்னு சொல்லு. இந்த மாதிரி பூக்காரி எல்லாம் நம்பவே கூடாது. அவளுகெல்லாம் படு மந்திரவாதியா இருப்பாளுவோ. எனக்கு தெரியும். என் பிள்ளை என்னத்துக்கு நீ துரத்துறன்னு மரியாதைக்கு சொல்லிடு. என்னடி மல்லிகை அம்புட்டு கத்துது? பயமா இருக்குது கத்துறது பார்த்தவே. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் பூக்காரிய வீட்டுக்கு கூட்டியாந்தியான்னு கேக்குது. அவளா ஊங்குது ஆத்தி. இங்க பாருங்க, நீங்க எனக்கு அம்மா மாதிரி இருக்கீங்க சரிங்களா? நான் உங்களை அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். உங்க பொண்ணு என் தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி அம்மா மாதிரி ஆயா மாதிரின்னு சொல்லி 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 என் வீட்டுக்குள்ள நுழையலான்னு பாக்குறியா? நீ சொல்லுடி, என் வீட்டுக்குள்ள நுழையலான்னு பாக்குறியா? உன்னோட பிளான் எல்லாம் என்னடி? முதல்ல அதை நான் கண்டுபிடிக்கிறேன். உன் பின்னாடி எத்தனை பேர் இருக்கா சொல்லு. என் பிள்ளை மைக்கி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்களா? சொல்லு. என் பிள்ளை நீ காலேஜுக்கு போகலன்னு வீடு தேடி வந்துட்ட அதானே? என்னக்கா மல்லிகா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. தந்திரங்குது மந்திரங்குது. இந்த அவளை ஏண்டி பார்க்க வந்தங்குது. என்ன ஏதுன்னு கேட்காம ஏதோ முன்னாடி ஏதோ நடந்திருக்குமோ? நமக்கு தான் ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன். இருடி பொறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு ஒன்றும் புரியல. அக்கா நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்குறீங்களா? கேளுங்களேன்.